கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, கடந்த வாரம் தேசிய அவமதிப்பை தடுக்கக்கூடிய சட்டம் என்கின்ற 1971 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், வந்தே மாதரம் என்கின்ற பாடலை அவமதிப்பதும் தேசிய சின்னங்களை அவமதிப்பதைப் போல அதை பாடுவதற்கு தடை விதிப்பதும் அதை பாடக்கூடியவர்களுக்கு இடையூறு செய்வதும் 3 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை அனுபவிக்கத்தக்க அளவிலான குற்றம் என்கின்ற அடிப்படையில் ஒரு சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட சூழலில் முஸ்லிம்கள் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்திருக்கின்றார்கள். வந்தே மாதரம் என்கின்ற பாடலை நாங்கள் பாடமாட்டோம், அதை அவமதிப்பதை தேசிய சின்னங்களை அவமதிப்பதைப் போல என்கின்ற சட்டம் ஏற்கத்தக்கதல்ல என்று முஸ்லிம்கள் அதை எதிர்த்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். வழக்கம் போல முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான், இந்த நாட்டுக்கு அவர்கள் ஆகாதவர்கள், தேசப்பற்று இல்லாதவர்கள், அதனால்தான் அவர்கள் இந்த பாடலை ஏற்க மறுக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம் வழக்கம் போல கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் நாம் ஏன் இந்த பாடலை ஏற்க மறுக்கின்றோம், இந்த பாடலை ஒரு தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு அதை மற்றவர்களுக்கும் இதர சமுதாயத்து மக்களுக்கும் எடுத்துரைப்பதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய முதன்மையான அடிப்படையான சமரசமே செய்து கொள்ள முடியாத ஒரு அடிப்படை அம்சம் என்னவென்றால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என்பதாகும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு மனிதன் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை கூட, தனக்கு எழுத்தறிவை, ஞானத்தை, அறிவை கற்றுக் கொடுத்த ஆசிரியனை கூட அவன் வணங்கக்கூடாது, படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக கற்பித்து விடாதீர்கள், அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அருள்மறையாம் திருக்குரானில் அல்லாஹ் கூறுகின்ற அந்த ஓரிரை கோட்பாடுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களாகும். அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானில் இதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வசனங்களில் நமக்கு உணர்த்துகின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, தனக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயலை தவிர அதைவிட குறைந்த எத்தனை பெரிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். ஆனால் தனக்கு இணை கற்பித்த நிலையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மறைவான் என்றால் அவனை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று எடுத்துரைக்கின்றான். இப்படியாக அருள்மறையாம் திருக்குரானுடைய பல்வேறு வசனங்கள் ஏகத்துவ கோட்பாட்டை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த பாடல் அல்ல, இதுபோல் வேறு யாரை வணங்கச் சொல்லி எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று தமிழிலே ஒரு மூதுரை உண்டு. யாரும் எப்போதும் எந்த நிலையிலும் இறைவனாக ஆக முடியாது. மனிதனுக்கு இறைவன் என்பவன் அல்லாஹ் ஒருவனே. அவன்தான் மனிதனை படைத்தான், மனிதனை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், மனிதனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். மரணத்துக்கு பின்னர் வரக்கூடிய ஒரு வாழ்வுக்காக அந்த மனிதனை அந்த ரப்பு தான் எழுப்புவான். இத்தகைய ஆற்றல் மிக்கவன் தான் இறைவனாக இருக்க முடியும்.
அவன் தனித்த பண்புகளுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். அவர் யாருக்கும் தந்தையாகவோ யாருக்கும் பிள்ளையாகவோ எந்த உணவு குடிதண்ணீர் இருப்பிடம் ஆகியவற்றின் பக்கம் தேவை உள்ளவனாகவோ இருக்கக்கூடாது. அவன்தான் இறைவனாக இருக்க முடியும் என்கின்ற அடிப்படை கோட்பாடு இஸ்லாத்தினுடையது. எனவே யாரை வணங்க சொல்லி எந்த பாடல் வந்தாலும், அது நாட்டை வணங்க சொன்னாலும், நாட்டினுடைய அதிபரை வணங்க சொன்னாலும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய மரமட்டைகளை, வானத்தை, பூமியை, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் என்று எவைகளெல்லாம் இருக்கின்றதோ உன்னதமான படைப்புகள், உயர்ந்த படைப்புகள் என்று, அவற்றில் எதை வணங்க சொன்னாலும் மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். இதை அடிப்படையாக வைத்து முஸ்லிம்களுக்கு தேசப்பற்று இல்லை என்கின்ற கருத்தை விதைக்க முற்படுவதை நாம் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். உண்மையிலேயே தேசப்பற்று, நாட்டுப்பற்று என்றால் என்ன? அந்த நாட்டை வணங்குவதால் அந்த மனிதனுக்கு தேசப்பற்று வந்துவிட்டது என்று பொருள் அல்ல. நாட்டை வணங்குவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாட்டை நேசிப்பது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களை நேசிப்பதாகும், அந்த நாட்டினுடைய கனிம வளங்களை நேசிப்பதாகும், அந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலை நேசிப்பதாகும், அந்த நாட்டினுடைய நிலத்தை நேசித்து அதை பண்படுத்தி வளர்த்து அதை மக்களுக்கு ஏதுவாக மாற்றி அமைப்பதாகும். நாட்டினுடைய சூழலை நேசித்து அதனுடைய மாசுபாட்டை கட்டுக்குள் கொண்டு வருவதுதான் உண்மையான நாட்டுப்பற்று, உண்மையான தேசப்பற்று என்பது அதுதான். அருள்மறையாம் திருக்குரானில் அல்லாஹ் சூரா ஹூத் என்கின்ற 11வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்தில் இறை தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்து மக்களுக்கு சொன்ன அறிவுரை ஒன்றை எடுத்துரைக்கின்றான். ஹுவல்லதி அன்ஷாக்கும் மினல் அர்த் வஸ்தஅமரக்கும் ஃபீஹா வஸ்தக்ஃபிரூஹு சும்ம தூபு இலைஹி இன்ன ரப்பி கரீபும் முஜீப். மக்களே, நீங்கள் எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்றால் அவன்தான் உங்களை, ஹுவல்லதி அன்ஷாக்கும் மினல் அர்த், பூமியில் இருந்து அவன்தான் உங்களை தோன்ற வைத்தான். மண்ணையும் தண்ணீரையும் போட்டு குழைத்து அதை மூலப்பொருளாக்கி மனிதனை உற்பத்தி செய்தவன் அந்த இறைவன் தான். எனவே மண் என்பது, தரை என்பது, பூமி என்பது உங்களுடைய மூலப்பொருள்களில் ஒன்றாக இருக்கின்றது. வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, அந்த பூமியிலே அதை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். இறைவனுடைய படைப்புகள் உலகத்தில் எத்தனையோ இருக்கின்றன. உன்னதமான உயர்ந்த பெண்ணம்பெரும் படைப்புகள் இருக்கின்றன. சிங்கத்தை போல வீரம் மிக்க படைப்புகள் இருக்கின்றன. யானையை போல பிரம்மாண்டமான படைப்புகள் இருக்கின்றன. ஒட்டகத்தை போல அதிசயிக்கத்தக்க பிராணிகள் உலகத்திலே இருக்கின்றன. எவ்வளவோ உன்னதமான படைப்புகள் இருந்தாலும் பூமியை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் மனிதர்களுக்கு தான் கொடுத்தான். வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியில் அல்லாஹ் உங்களை நிர்வாகியாக ஆக்கினான் என்று கூறுகின்றான். இந்த இஸ்திமார் என்கிற இந்த வார்த்தை எதற்கு இன்னொரு இடத்திலே அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானில் எங்கே சொல்கிறான் என்றால், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மறுமையை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும், தான தர்மங்களை வழங்குகிறவர்களாக இருக்க வேண்டும், இறைவனை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும் என்று 4 பண்புகளை அல்லாஹ் வரையறுக்கின்றான். அங்கே பள்ளிவாசலை நிர்வாகம் செய்தல் என்கிற சொல்லுக்கு யாமர், இன்னமா யாமுரு என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். அதே சொல்லைத்தான் அல்லாஹ் பூமியை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை உங்களிடத்தில் தந்தான் என்று சொல்லும் போது வஸ்தஅமரக்கும் ஃபீஹா என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பூமியை நிர்வாகம் செய்வது என்றால் அதற்கு என்ன பொருள்? காலத்துக்கேற்ப அதிலே மாற்றங்களை செய்வது, சாலை வசதிகளை, மனிதர்களின் எண்ணிக்கை பெருக பெருக சாலை வசதிகளை செய்து கொடுப்பது, மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலங்கள் வசிப்பதற்கு ஏற்றவாறு மனிதர்களுக்கு நிலத்தை பண்படுத்தி கொடுப்பது, மனிதர்களுக்கு வாழ்விடங்களை ஏற்படுத்துவது, மனிதர்கள் பயன்படுத்திய கழிவுப் பொருட்களை கொண்டு போய் கொட்டுவதற்கு தனியான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்வது, மனிதர்கள் கழித்து போடுகின்ற கழிவு நீர்களை பத்திரமாக கொண்டு போய் மனிதர்களுக்கு சேதாரம் ஏற்படாதவாறு தனியாக இன்னொரு இடத்திலே கொண்டு போவதை அதை வைப்பது, இப்படியெல்லாம் அதற்கு விரிந்த பொருட்கள் உண்டு. எனவே பூமியை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு உங்களை சார்ந்தது என்று சூரா ஹூத் 11வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவது பூமியை நிர்வாகம் செய்யக்கூடிய கடமை உங்களுக்கு உண்டு என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பூமியை நிர்வாகம் செய்வதென்றால் என்ன பொருள்? பூமியை வணங்குவதென்றா பொருள்?
பெற்றோரை நீ பராமரித்துக் கொள் என்றால் அதற்கு என்ன பொருள்? காலையிலும் மாலையிலும் காலை தொட்டு கண்ணிலே வைத்துக் கொண்டு விட்டால் பெற்றோருடைய பசி தீர்ந்து விடுமா? பெற்றோருடைய நோய்கள் தீர்ந்து விடுமா? அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரவணைப்பான அனுசரணையான சொற்கள் தன் பிள்ளைகளுடைய வாயிலை இருந்து வராமல் எந்த பெற்றோர் அமைதியாக இருந்து விடுவார்கள் காலை தொட்டு கண்ணிலே வைப்பதிலே? எனவே இந்த பாசாங்கு, இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு பெற்றோரை நீங்கள் பராமரியுங்கள், அவர்களை பேணி நீங்கள் நடத்துங்கள். அதை போல இந்த பூமியை நிர்வாகம் செய்யுங்கள் என்றால் பூமியை வணங்குதல் என்று அதற்கு பொருள் அல்ல, பூமியை பராமரித்தல் என்று பொருள். அதே போல நாட்டை நேசிப்பது என்று சொன்னால் அந்த நாட்டை பராமரிப்பது என்று பொருள், நாட்டை வணங்குவது என்று பொருள் அல்ல. நாட்டை நேசிப்பது என்பதன் பொருள் நாட்டிலே வாழுகிற மக்களை நேசித்தல் என்று பொருள், அங்கே வாழுகின்ற தேசிய இனங்களை நேசிப்பது என்று பொருள், அந்த மக்களுடைய பசியை போக்குவது என்று பொருள், தாகத்தை தீர்ப்பது என்று பொருள், அந்த மக்களுக்கு உயிர் மீதான அச்சுறுத்தலை நீக்கி ஒரு கண்ணியமான வாழ்க்கையை தருவதென்று அதற்கு பொருள். இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வந்து சேருகிறார்கள். வந்து சேர்ந்தால் அங்கே பெயருக்கு கூட ஒரு சின்ன செடி கூட கிடையாது, பெயருக்கு ஒரு மரம் கூட அங்கே கிடையாது. விவசாயம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு பொட்டல் வெளியில், ஒரு பாலை வெளியில், யா அல்லாஹ், என்னுடைய மனைவியையும் பிள்ளையும் கொண்டு வந்து நான் இங்கே விட்டு விட்டு போகிறேன் என்று அவர்களே சொல்கிறார்கள். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதமான இல்லம் மாத்திரம்தான் அந்த வெட்ட வெளியிலே தன்னந்தனியாக நிற்கிறது. அதற்கு பக்கத்திலே கொண்டு வந்து என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளை நான் விட்டு செல்கிறேன் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொன்ன ஒரு துஆவை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். இந்த ஊரை முதலில் அபயமான ஊராக ஆக்கு, அச்சமில்லாத ஊராக ஆக்கு. இந்த ஊரிலே வந்து குடியேறுவர்களுக்கு நிம்மதியை கொடு, மனசுக்கு ஒரு நிம்மதி, ராகத்து வேண்டும் ஒரு ஊரிலே குடியிருப்பதென்றால். இரண்டாவது, அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடு, நல்ல உணவு வசதிகளை கொடு, நல்ல கனிவர்க்கங்களை கொடு என்று கேட்டார்கள். அப்படியானால் உணவு எப்படி ஒரு மனிதனுக்கு முக்கியமோ அதே போல மன நிம்மதி முக்கியம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு. ஒரு ஊரில், ஒரு நாட்டில் ஒரு இனக்குழு வாழ்கிறது என்றால், பல தேசிய இனங்கள் வாழ்வு கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், அந்த மக்களுக்கு உணவு கிடைப்பதற்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அந்த மக்கள் நிம்மதியாக சுபிட்சமாக வாழ்வதற்கு அந்த அரசு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் நிர்வாகம் என்பதனுடைய பொருள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்தஅமரகும் ஃபீஹா, இந்த பூமியிலே உங்களை நான் நிர்வாகியாக, அல்லாஹ் நிர்வாகியாக ஆக்கியிருக்கிறான் என்று சாலிஹ் நபி சொன்னதாக, சமூக கூட்டத்தை பார்த்து சொன்னதாக சொல்லி காட்டிவிட்டு பிறகு சொல்கிறான், வஸ்தக்ஃபிரூஹு சும்ம தூபு இலைஹி, இந்த பணியில் உங்களிடத்தில் ஏதேனும் குறைகள் ஏற்படலாம், அல்லாஹ் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் இந்த பூமியை நிர்வாகம் செய்யாமல் போகலாம். மனித பிழை, எல்லா மனிதனும் பிழைகளை செய்யக்கூடியவன் தான். சில நேரங்களிலே பெருங்குற்றங்களை கூட நீங்கள் செய்துவிடக் கூடும். பூமியை நிர்வாகம் செய்கிறேன் என்கிற பெயரில், மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிறேன் என்கிற பெயரில் உங்களை அறியாமல் பிழைகள் ஏற்பட்டு விடலாம், குற்றங்கள் கூட ஏற்பட்டு விடலாம். எனவே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், பாவ மீட்சியை தேடிக்கொள்ளுங்கள். இன்ன ரப்பி கரீபும் முஜீப், என் இறைவன் பக்கத்தில் தான் இருக்கிறான், நீங்கள் சொல்பவற்றுக்கெல்லாம் உடனே பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் நெருக்கத்தில் இருக்கின்றான் என்று சாலிஹ் நபி சொன்னதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே ஒரு நாட்டு பற்று என்பது, தேசப்பற்று என்பது அந்த மக்களை நேசிப்பது என்று பொருள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை நேசிப்பது என்று பொருள். இந்த பூமியை அசிங்கப்படுத்தக்கூடாது, இந்த பூமியினுடைய நிலத்தின் தன்மையை கெடுக்கக்கூடாது என்று அதற்கு பொருள். சொல்ல போனால் மனித அங்கே வாழுகின்ற மனித உயிர்களை நேசிக்க வேண்டும் என்று அதற்கு பொருள். மாறாக போலித்தனமாக நாங்கள் இந்த நாட்டை வணங்குகிறோம், மரத்தை வணங்குகிறோம், மண்ணை வணங்குகிறோம் என்பதெல்லாம் தேசப்பற்றினுடைய எந்த புள்ளியின் கீழும் அது வராது. மக்களை நேசிப்பதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், யார் ஒருவனை அல்லாஹ் மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை அந்த மனிதனுக்கு அவன் கொடுக்கின்றானோ, அந்த மனிதன் மரணமடைகின்ற போது அந்த அவனுடைய பொறுப்பின் கீழ் இருந்த ஒரே ஒரு குடிமகனுக்கு அவன் துரோகம் செய்திருந்தாலும், அவனுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அல்லது பல லட்சக்கணக்கான அல்லது பல கோடிக்கணக்கான மக்களில் ஒரே ஒரு குடிமகனுக்கு அவன் துரோகம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி
அவன் நிரந்தரமான அழியாத உலகத்தில் நிரந்தர பேறுகளை பெறுவதற்கான கருவியாக, வாய்ப்பாக இதை அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டுமே அன்றி அந்த மனிதன் நிரந்தர உலகத்தில் அழிவை தேடிக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருளாகும். அன்புக்குரியவர்களே, இப்போது நான் உங்களுக்கு வந்தே மாதரம் என்கின்ற பாடல் அதை அவமானப்படுத்தினாலோ, ஒரு சபையிலே பாடுகின்ற போது குறுக்கிட்டாலோ, கூப்பாடு போட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு என்றதை தடை செய்தாலோ 3 ஆண்டுகள் அப்படி தடுக்கக்கூடியவருக்கு அல்லது அதை அவமானப்படுத்தக்கூடியவருக்கு சிறை தண்டனை விதிக்க முடியும் என்கின்ற 1971 இயற்றப்பட்ட தி பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்டிங் நேஷனல் ஹானர் ஆக்ட் என்கிற தேசிய கண்ணியத்தை குலைப்பதை தடுக்கும் சட்டத்தில் வந்தே மாதரம் பாடலையும் சேர்த்திருக்கின்றார்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், வந்தே மாதரம் என்கிற பாடல் அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கூறுகளுக்கு எதிரானது. நாம நிச்சயமா அதை பாட முடியாது. நிச்சயமாக நாம் அதை பாடவே முடியாது. பாடினால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குத்தான் ஆளாக வேண்டும். வேண்டும் என்று திட்டமிட்டு பாடினால், வேண்டும் என்று திட்டமிட்டு பாடினால் அது முழுமையான ஷிர்க் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த சட்டம் கண்டிப்பாக வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று எங்கும் சொல்லவே இல்லை. அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்கூல் நடத்துறவங்க, காலேஜ் நடத்துறவங்க இவர்களெல்லாம் மிக நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பாடல் கண்டிப்பாக பாடித்தான் ஆக வேண்டும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. அரசியலமைப்பு சட்டத்திலும் இல்லை, திருத்தப்பட்ட சட்டத்தின் வடிவத்திலும் இல்லை, எங்குமே கிடையாது. வந்தே மாதரம் என்கிற அந்த வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த பகுதியிலும் கிடையாது. மாறாக இது என்ன சொல்கிறது என்றால், பாடப்படுகின்ற போது அதற்கு நீங்கள் இடையூறு செய்யக்கூடாது. அங்க ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்கும், நீங்க இன்னொரு பாட்டை போடுறது, ரேடியோல ஒரு பாட்டை போட்டு அதை பங்கு பண்ணி அதை அமுக்கிட்டு நீங்க இன்னொரு கோஷத்தை போட்டு, இப்படி எல்லாம் அதை இன்சல்ட் செய்வதுதான் தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் வந்தே மாதரம் பாடுவது என்பது கட்டாயம் அல்ல, முதலாவது. இரண்டாவது, ஒரு சபையில் நீங்களாக பாட போறதில்லை. ஒரு சபைக்கு நீங்கள் போகிறீர்கள், அங்கே வந்தே மாதரம் பாடல் பாடப்படுகிறது, நீங்கள் கூட சென்று பாடணுமா என்று கேட்டால் அதுவும் கட்டாயம் இல்லை. நீங்கள் கூட சேர்ந்து பாடுவதும் கட்டாயம் இல்லை. பேசாம அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருந்தால் அது தவறு கிடையாது என்பது ஒன்று. அப்படி பாடப்படுகின்ற போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்களே, எழுந்திருத்து நிற்பார்களே, அப்படி எழுந்திருத்து நீங்களும் நிற்க வேண்டுமா என்று கேட்டால், எழுந்திருத்து நிற்காவிட்டால் உட்கார்ந்திருந்தாலும் அது இன்சல்டிங்ல வராது என்பது மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அண்மையிலே சமீப காலமாக சர்ச்சைகள் யாரை சுற்றி வருகிறதோ அந்த நீதிபதி சொல்லக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தால், தேசிய கீதம் அவர் சொன்னது ஜனகண மனகதிக்கு, அதே அந்த சட்டத்தின் கீழ் தான் வந்தே மாதரத்தையும் இப்போது சேர்த்திருக்கின்றார்கள். ஜனகண மனகதி பாடல் பாடக்கூடிய நேரத்தில் நம்முடைய காஞ்சிபுரத்தை சார்ந்த பிரபலமான சங்கராச்சாரியார் சுவாமிகள் அந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிறார், எந்திக்கல. இது சம்பந்தமான வழக்கு வருகின்ற போது எழுந்திருத்து நிற்பது கட்டாயம் அல்ல, அது இன்சல்ட்டிங் கீழே வராது என்று தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே வந்தே மாதரம் பாடப்படுகின்ற போது கூட சேர்ந்து பாடுவதும் கட்டாயம் அல்ல, எழுந்திருத்து நிற்பதும் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தால் அதுவும் கட்டாயம் அல்ல. ஆனால் மனித நாகரீகம், சபை நாகரீகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கும் போது நான் மட்டும் தனியா ஒரு சேரை போட்டு நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா அது அந்த பாடலை அவமதிக்கிறீர்களோ இல்லையோ, அந்த எழுந்திருக்கக்கூடிய மனிதர்களை அவமதிக்கிறீர்கள். அவனுடைய உணர்வுகளுக்கு அவமரியாதையாக இருக்கும். எனவே ஒரு மனித பண்பு என்கிற அடிப்படையில் நாம் எழுந்து நிற்கலாம் அல்லது எழுந்து நிற்க வேண்டும் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கூட சேர்ந்து பாட வேண்டும் அது கட்டாயமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கட்டாயம் கிடையவே கிடையாது. கூட சேர்ந்து பாடுவது கட்டாயம் அல்ல. அப்படி பாடக்கூடிய நேரத்துல நீங்க ஒரு ஆள்கிட்ட சத்தமா பேசிக்கிட்டு
அதை இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்து கொண்டால் அது வேண்டும் என்று இன்டென்ஷனலி வேண்டும் என்று திட்டமிட்டபடி செய்தால் அது குற்றம். தற்செயலாக கீழே ஏதோ ஒரு பொருள் ஒரு தேடு போது ஒரு பாம்பு போது பாய்ன்னு சொன்னா அது தப்பு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் இப்படியெல்லாம் இந்த வந்தே மாதரம் என்கின்ற பாடலை இங்கே கொண்டு வந்து இந்த எதிர்ப்புகள் கிளம்பி வரட்டும் என்று அவர்கள் சொல்வதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இந்த நேரத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலையெடுத்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுவது, இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. என்னவென்றால் அதுதான் 20 vs 80, 20க்கும் 80க்கும் இடையிலான போட்டி. 20 என்பது முஸ்லீம்கள், 80 என்பது நான் முஸ்லீம்கள். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை 20ஆக 80ஆக பிரித்துக் கொண்டே இருப்பது. 80 ஒரு பக்கம், 20 ஒரு பக்கம். இந்த 20 என்னைக்கு 21 ஆகிறது, என்னைக்கு 41 ஆகிறது, இன்றைக்கு அதை ஜெயிப்பது அதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இந்த 20, 20, 30, 40 என்று அதிகரித்து வருகின்ற போது அப்பவும் பாய்மார்கள் தோல்ல கையை போட்டுக்கொண்டு இன்னொரு இனத்தை குற்றவாளியாக காட்டக்கூடிய ஒரு அரசியல் தான் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. நேரடியாக நீங்கள் வணங்கினாலும் குற்றம்தான், மறைமுகமாக வணங்கினாலும் குற்றம்தான். ஆனால் வந்தே மாதரம் பாடலை பாடுவது என்பது, மனதறிந்து திட்டமிட்டு பாடுவது என்பது உண்மையான முழுமையான ஷிர்க் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி அதுல என்ன இருக்குது என்று கேட்டால், தாயே உன்னை நாங்கள் வணங்குகிறோம். அதுக்கு அர்த்தமே அதுதான். தாயே உன்னை நாங்கள் வணங்குகிறோம். நீ துர்க்கையை போன்றவள், நீ இந்து மதத்தினுடைய கடவுள்கள் பெற சொல்லி நீ அவளை போன்றவள், இவளை போன்றவள், ஆகையினால் உன்னை நாங்கள் வணங்குகிறோம். மற்றபடி இந்த இயற்கையை வர்ணிக்கிறது அது வழக்கமாக உள்ளதுதான். இரண்டாவது, இந்த பாடலில் மிக முக்கியமாக இந்தியாவுடைய மக்கள் தொகை என்று வருகின்ற போது, அப்போதைக்கு இது எழுதப்பட்ட காலகட்டங்களில் இந்தியாவுடைய மக்கள் தொகை என்று வருகின்ற போது 7 கோடி மக்கள் என்று வருகிறது. 7 கோடி மக்கள். அப்போ மொத்த இந்தியாவினுடைய மக்கள் அப்படின்னு தமிழ்நாட்டை சார்ந்த பாரதியார் படித்தது 30 கோடி முகமுடையாள். அப்போ 30 கோடி ஜனத்தொகை. அப்போ 30 கோடி ஜனத்தொகைன்னு ஒரே காலத்தில் ஒருவர் 30 கோடிங்கிறார், இன்னொருத்தர் 7 கோடிங்கிறார். அந்த 7 கோடின்னு சொல்லக்கூடிய பாடலை தான் நீங்க பாட வேண்டும் என்று சட்டம் வந்திருக்கிறது. 30 கோடின்னு சொல்லக்கூடிய பாடலை பத்தி அங்க எந்த பேச்சும் இல்லை. உண்மையிலேயே இந்தியாவுடைய மக்கள் தொகை இப்போது 30 கோடி. ஏன் 7 கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை பாட வேண்டும் என்றால், அந்த 7 கோடி என்கிற பாடல் என்பது வங்காள நாட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்போது பிரிக்கப்படாத வங்காளம். இப்போ பாகிஸ்தான்ல ஒரு வங்காளம் இருக்கு, பக்கத்து நாட்டில் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியது வங்காளம் தான். இந்தியாவில் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால், அதுக்கு பேரு. பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு கிழக்கு வங்காளம்னு பேரு. பீகார் வங்காளத்துக்கு கீழே தான் வருது. இந்த மாநிலங்களில் எல்லாம் பிரிக்கப்படாத இந்த மாகாணங்களில் 7 கோடி மக்கள் தான் இருந்தார்கள். ஒரு மாகாணத்துக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல். அதுவும் எழுதியவர் யார் என்று சொன்னால், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல சப் கலெக்டராக 30 வருஷம் வேலை பார்த்தவர். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஊழியம் செய்த ஒருவர் எழுதியிருக்கக்கூடிய பாடலை அந்த கவர்மெண்ட்டை விரட்டினதுக்கு அப்புறமாக அதுக்காக உயிரை கொடுத்த ஒரு சமுதாயத்தை நீ பாடு, நீ கட்டாயம் பாடு, இல்லைன்னா உன்னை நான் இன்சல்ட் பண்ண கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளுவேன் என்று சொல்வது இவ்வளவு ஒரு மோசமான வீழ்ச்சி என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு 100 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு இந்த சமுதாயம் ஆளாக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், வந்தே மாதரம் என்கிற பாடலை பாட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. முதல் பாயிண்ட். பாடப்படுகின்ற போது எழுந்து நிற்பது அந்த பாடலுக்கு செய்கின்ற மரியாதை என்ற அடிப்படையில் கூட அல்ல. அங்க எல்லாரும் எந்திரிச்சிருக்கிறாங்க ஒரு சபையில, நீங்க நம்ம மட்டும் உட்கார்ந்து இருந்தோம்னு சொன்னா அது மனித நாகரிகம் அல்ல, மனித நாகரிகம் கிடையாது. எனவே எழுந்திருந்து நிற்கலாம் அல்லது நிற்க வேண்டும். கண்டிப்பாக பாடித்தான் ஆக வேண்டுமா? லிப் மூமெண்ட் கூட பண்ண தேவையில்ல, பேசாம கையை கட்டி நிற்க வேண்டியதான். கேரளாவில் ஜேஷ்வா ஊழியம்னு ஒரு கிறிஸ்தவத்தில் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையை சார்ந்த கேத்தலிக் பிரிவுகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிரிவு, அந்த பிரிவை சார்ந்த 3 மாணவிகள் கேரளாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த வந்தே மாதரத்தை படிக்கும் போது இவங்க கூட சேர்ந்து படிக்கல.
ஆனா எந்திரிச்சு நிக்கிறாங்க. பிள்ளைங்க எந்திரிச்சு நின்றுதான் ஆகணும், இல்லைன்னா மிஸ் பார்த்து கண்டிப்பாங்க. பிள்ளைங்க 3 பேரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க கூட்டத்தோட. ஆனால் அவங்க கூட சேர்ந்து வந்தே மாதரம் பாடல. உடனே இது வழக்கு கீழ்கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, பாடுவது கட்டாயம் இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தால் கூட இந்த பாடலை பாடுவது கட்டாயம் அல்ல. அவமதிப்பது குற்றம், அதை இழிவுபடுத்துவது குற்றம், பாடுபவர்களை தடுப்பது குற்றம், பாடுவது கட்டாயம் அல்ல. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிர்பந்தத்துக்காகத்தான் நாங்க பாடணும் என்று சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமும் கிடையாது. பாடுவது கட்டாயம் அவன் சொல்லட்டும், அதுக்கப்புறம் பின்னால பார்த்துக் கொள்ளலாம். எந்த நிலையிலும் ஒரு மூமின் ஈமானை இழக்கக்கூடாது. வணக்கத்துக்கே அல்லாஹ் ஒருவனே என்கின்ற அடிப்படை தத்துவத்தில் நாம் நிலைத்து நிற்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல ஈமான் உள்ள மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.